ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பட சுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ரோதி வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமையான இன்று டிசம்பர் 30, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 3:56 காலை வரை அமாவாசை, பின்னர் பிரதமை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 11:57 இரவு வரை, பிறகு பூராட நட்சத்திரம், யோகம் விருத்தி 8:32 இரவு வரை, அதன் பின் துருவம், கரணம் சதுஸ்பாதம் 4:03 இரவு வரை, பிறகு நாகவம் 3:56 காலை வரை, பிறகு கிமஸ்துக்கினம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்னைக்கு கீழ்நோக்கு நாள் தேய்பிறை. நல்ல நேரம் காலை 6 மணிலேருந்து 7 மணி வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 9:15 10:15 மணி வரை, மாலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. குளிகை 1:30 மணிலேருந்து 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. இன்றைக்கு சர்வ அமாவாசை தினம், அனுமன் ஜெயந்தியும் கூட. ஸ்ரீ கூட அழகூர் கருடா உற்சவம், சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்னைக்கு பரணி கார்த்திகை, சூரிய உதயம் 6:01, கரணம் 9 மணிலேருந்து 10:30 மணி. இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனசில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இதெல்லாம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள். சர்வ அமாவாசை தினத்தில் உங்களுக்கு மூதாதியர்கள், முன்னோர்கள், பெற்றோர்கள் இறந்து போன பெற்றோர்களுக்கு இன்னைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க ஒரு உகந்த நாள் சர்வ அமாவாசை தினம். இந்த தினத்தில் திதி கொடுக்கும்போது பெரியோர்களுடைய ஆசி கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடை தாமதங்கள் எல்லாம் நீக்கி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த திதியை பயன்படுத்துகிறவங்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரி அனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்லும் போது அர்த்தாஷ்டமம், அஷ்டம சனி, 7:30 சனி இந்த தாக்கங்களை உள்ளவர்கள் கண்டிப்பாக கண்டக சனி, கண்டிப்பாக அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுங்கள். அனுமன் ஜெயந்தியை வெற்றிலை மாலை சாற்றியோ இல்லை வடைமலை சாற்றியோ இல்லை இந்த எண்ணெய் சாற்றி வழிபடுவதோ, இந்த செந்தூரத்தையும் எண்ணெயும் கலந்து சிலைகளுக்கு பூசுவதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மிக நெருக்கடியான இந்த காலகட்டங்களில் எளிதாக கடந்து வருவதற்கு அது உதவி பெறும். அந்த கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது மிக பெரியதாக கண்டிப்பாக உருவாகும். இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்லும் போது ராம பக்தனான அனுமனை வழிபடுவர்களுக்கு அவர் என்றும் துணையாக இருந்து காப்பார். அனுமனுடைய அவதார தினத்தில் அவரை வழிபடுவது மிக மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்களில் வருகின்ற அனுமன் ஜெயந்தி நாளில் வழிபடுவர்களுக்கு அனுமனுடைய அருளும் பெருமாளுடைய அருளும் கிடைக்கும். அனுமன் ஜெயந்தி என்று எந்த நேரத்தில் என்ன நைவேத்தியம் படித்து அனுமனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், யாரெல்லாம் அனுமன் ஜெயந்தியை வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டும், அப்படி அனுமனை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிடலாம். வீரம், பக்தி, ராம சேவை, பேச்சாற்றல், புத்தி கூர்மை ஆகியவற்றுக்கு உதாரணமாக விளங்கக்கூடியவர் அனுமன். இந்த ராம காவியத்தின் ஆணிவேராக விளங்கக்கூடிய அனுமனை ராமாயணத்தில் அனுமனின் திறன்களை அழகாக எடுத்து கூறும் பகுதிக்கு சுந்தரகாண்டம் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. இந்த சுந்தரகாண்டத்தை படித்தாலோ எப்படிப்பட்ட துன்பங்களும் தீரும். அனுமன் அவதரித்த தினத்தை அனுமன் ஜெயந்தியாக ஆண்டுதோறும் நம் கொண்டாடி வருகின்ற இந்த மார்கழி மாத அமாவாசை மூல நட்சத்திரம் இணைந்து வரும் நாட்களில் அனுமன் அவதரித்துக்காக சொல்லப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு துவக்கமான ஜனவரி மாதத்தில் ஏற்கனவே ஒரு அனுமன் ஜெயந்தி வந்த நிலை தற்போது வருடத்தின் கடைசியாக அனுமன் ஜெயந்தியை அமைந்துள்ளது. இந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது இருக்குது. காலை 4:44 மணிக்கு துவங்கி டிசம்பர் 31 காலை 5:03 வரை அமாவாசை திதி உள்ளது.
அதன் பிறகு டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 12:19 மணிக்கு துவங்கி டிசம்பர் 31 அதிகாலை 1:12 வரை மூல நட்சத்திரம் உள்ளது. இந்த டிசம்பர் 30 தேதி அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் இரண்டும் இணைந்து வருவதால் இந்த நாள் முழுவதுமே அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது வழிபாட்டிற்கு சிறந்த தினம். இந்த கல்விக்குரிய கிரகமாக நவகிரகங்களின் தலைமை கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் பயணிக்கும் தேருக்கு முன்னால் பயணித்து சென்று அவரிடம் கல்வி கற்றவர் அனுமன். இந்த சொல்லின் செல்வர் என்று ஸ்ரீராம புராணால் புகழப்பெற்றவர். அதேபோல் மகாலட்சுமியின் அம்சமான சீதா தேவியிடம் சிரஞ்சீவி வரம் பெற்றவர் அனுமன். படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்பவர்கள் தேர்வுகள் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையான புகழ், நிலையான பதவி, உயர் பதவி, மற்றவர் கவரும் பேச்சாற்றல் உள்ளிட்டவர்களுக்கு பெற விரும்புபவர்கள் அனுமன் ஜெயந்தியை அனுமனை மனதார வழிபடும் போது நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். நிறைய விஷயங்கள் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி அனுமனை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இப்போது அவரவர் ராசி பலனை நம்ம தெரிந்து கொண்டு வரலாம். சந்திரனின் அடிப்படையிலாக மேஷ ராசிக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கி பரணி கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கண்டிப்பாக புது முயற்சிகளை எடுக்க வேண்டாம். அன்றாட பணிகளை செய்து வருவதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சர்வ அமாவாசை. இன்றைக்கி விநாயகரை வழிபட்டு அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுத்து விட்டு உங்கள் முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்கங்க அவங்களாம் கொடுக்கலாமான்னு கேட்டால் உங்களுடைய மூதாதையர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. உங்களோட ஜென்ரேஷனில் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சர்வ அமாவாசை திதி கொடுக்கலாம். அதே மாதிரி அனுமன் ஜெயந்தி அப்படிங்கும்போது அனுமனை வழிபடும் போது இந்த 7.5 சனியின் துவக்கத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களே அந்த அனுமன் ஜெயந்தி கண்டிப்பாக கொடுத்துவிடும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷப ராசிக்காரங்க இன்றைக்கி நிறைய கடின உழைப்புகளை போடுங்க, நிறைய சிரத்தை எடுத்து சில விஷயங்களை பண்ணுவீங்க. மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலுமே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அனுமனை வழிபடும் போது சனியினால் ஏற்படக்கூடிய லாபங்கள் இன்னும் பன்மடங்கு உயரும். அதனால் ரிஷபராசிக்காரங்க சனி திசையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அனுமன் ஜெயந்தியை வழிபடுங்க. தசாபூத்திகளை வச்சு தான் வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது, இந்த திசைகள் என்ன பண்ணும், அதை பொறுத்து தான் ஒருத்தர் பலன் இருக்கும். ஒரு வேளை சனி திசை உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த கண்டிப்பாக ஒரு 56 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சனி திசை நடக்கும். அவங்க எல்லாம் இந்த அனுமன் ஜெயந்தியை நீங்கள் மனதார அனுமனை வழிபடுறதோ அனுமன் ஜெயந்தியில் கோயிலுக்கு சென்று வருவதோ நல்ல பலனை கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க சோர்வுகள் அதிகரிக்கும். மன நிம்மதி, மன சோர்வு, மனத்தினால் வருகின்ற அழுத்தங்கள், உடல் சோர்வு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கும். ஏன்னா கஷ்டங்கள் சிரமங்கள் அதை கடந்து வந்தவங்க மிதுன ராசிக்காரங்க கொஞ்ச நாளாக தான் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற இருக்கிற விஷயங்கள் அமையும். எப்போவுமே நீங்கள் ஒரு உழைப்பால் ரொம்ப முன்னெடுத்து கொண்டு போகிறவங்க, அதனால் உழைப்பின் மீது அதிக சிரத்தை எடுத்து பண்ணக்கூடியவங்க. இன்றைக்கி நீங்கள் சர்வ அமாவாசை தினத்தினால உங்கள் மூதாதையர்களுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறதும் அனுமனை நீங்கள் கண்டிப்பாக வணங்கி வருவதனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க கவனமாக இன்றைக்கி இருக்கணும். நிறைய விஷயங்களை மறந்து போகலாம். சில இடத்துல கவனக்குறைவால் ஒரு சில தவறுகள் நடக்கக்கூடியதுனால கொஞ்சம் எதுலேயுமே முன்னெச்சரிக்கை கவனம் அப்படிங்கிறது ஏற்பட வேண்டும். இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய கவனக்குறைவால் பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்குங்க, ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. சர்வ அமாவாசை தினத்தினால அமாவாசை தினத்தில் திதி தர்ப்பணங்களை கொடுத்து பின்னர் அனுமன் ஜெயந்தி வழிபடுறதுனால இந்த அஷ்டம சனினால் வருகின்ற வேதனைகள் சோதனைகள் எல்லாம் மாறி மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக காத்து கொண்டிருக்கு. இந்த கடகராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்க அமைதி, பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது வேணும். இன்றைக்கி
அதெல்லாம் கடந்து வருவீங்க. அனுமன் ஜெயந்தி இன்றைக்கி வழிபாடுகள் செய்யக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். சிம்மராசிக்காரங்க, இந்த கண்டக சனினால் மிகப்பெரிய பாதிப்புகள் கணவன் மனைவிக்கிடையே இருக்குது. உங்களோட உடல்நிலையில் சோர்வு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். அதனால் இன்றைக்கி சர்வ அமாவாசையில் கடவுளையை வழிபட்டு அனுமனை வழிபடும் போது இந்த அஷ்டம சனினால் வருகின்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகக்கூடிய நாளாகவும் கவனமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அறிவுறுத்தப்படுகிறது. கடவுளுடைய அருளால் இன்றைக்கி உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்க, சாந்தமாக இருக்கக்கூடிய உங்களை கடந்து போகக்கூடிய விஷயங்கள் இருக்கும். கண்டக சனினால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருந்துக்கு. அதனால் யோசித்து செயல்படுங்க. மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய விஷயங்களும் காத்திருக்கு. இருந்தாலும் உங்கள் உற்றார் உறவினர்களால் ஒரு சில சஞ்சலங்கள் ஏற்படும். உறவுகள்னால் ஒரு சில பிரச்சனைகள் உண்டாகும். இதனால் கடந்து செல்வது, சாந்தமாக கடந்து செல்வது நல்லது. அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால சிம்மராசிக்காரங்க கண்டக சனி அஷ்டம சனியை நோக்கி எதிர்த்து நோக்கி இருந்தால் அனுமனை வழிபடுறது நல்ல வெற்றிகளை உங்கள் வசமாகும். பிற சிரஞ்சீவியாக இங்கே விளங்குவீங்க. 7.5 நாள் வருகின்ற இந்த அஷ்டம சனினால் வருகின்ற பாதிப்புகள்லேருந்து விலகிறதுக்கு அனுமன் ஜெயந்தியில் வெற்றிலை மாலை சாற்றி வருவது வெற்றிகளை வசமாக்கும். கடவுளுடைய அருளால் வாழ்த்துகின்றேன். கன்னிராசிக்காரங்க, அமைதி, நிதானம், பொறுமை அப்படிங்கிறது அவசியம். நிறைய பிரச்சனைகள்லேருந்து இப்போ மீண்டு வருவீங்க. அப்போது ஒரு சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது ஏறக்கூடிய இருந்தாலும் சில இடத்துல பேசாமல் இருக்கிறது நல்லது. உங்களை நிறைய விமர்சனங்களை இன்றைக்கி தாண்டி வரணும். கன்னிராசிக்காரங்களுக்கு அது மேன்மையை கொடுக்கும். அனுமன் ஜெயந்தி அப்போ பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் அனுமனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே விடும். கன்னிராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்களுக்கு சுகபோக வாழ்க்கை இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அனைத்து துறைகளுமே வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது. சுகபோக வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அனைத்து விஷயங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்க மகாலட்சுமி வழிபாடும் அனுமன் வழிபாடும் நல்ல மேன்மைகளை கொடுக்கும். இன்றைக்கி கம்ஃபர்டபுள் ஜோனில் இருப்பீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. தொழிலில், உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உண்டு. துலாம் ராசிக்காரர் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சக ராசிக்காரங்க நலம், உடல் நலம், மனநலம் அப்படிலாம் தேரக்கூடியதாகவும் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறதாகவும் கண்டிப்பாக உருவாகும். அனைத்து வகையிலுமே உங்களுக்கு நலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். நல்ல ஒரு விருந்தோம்பல் அப்படிங்கிறது நடக்கும். இன்றைக்கி முக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்வீங்க. ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாசிரம சனினால் உள்ள பாதிப்புகள் விலக சர்வ அமாவாசை உங்களுடைய மூதாதையர்களுக்கெல்லாம் திதிக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அனுமன் வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். தனுசு ராசிக்காரங்க புகழுடைய உச்சிக்கு செல்லக்கூடிய நாள். உங்களை பற்றி பெருமை பாடுவார்கள். நிறைய வெற்றிகளை உங்களை வசமாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது ஏறக்கூடிய நாளாகவும், கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறது அலங்கரிக்கக்கூடியதாகவும், வெற்றிகளை உங்களை வசமாக்க சில வழிபாடுகள் மூலமாக வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு மேன்மையான நாள். தனுசு ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் தாயார் உடல்நிலையில் ஒரு சில கவனங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தாக்கங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது தான் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் அனுமன் ஜெயந்தியை வழிபடுறது, அனுமனை வழிபடுறது நல்ல மாற்றங்களை உங்கள் ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க சில பேருடைய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு மனசில் இருந்துக்கும். மன பயம் ஏற்படும். அதெல்லாம் விடுத்து இன்றைக்கி அனுமனை வழிபடும் போது அந்த பயம் நீங்கி வீர தீர செயல்களை செயல்படுகின்ற நல்லது பலன்களை ஏற்படுத்திவிடும். பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி செயல்படுவீர்கள். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வசமாக. சில துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை, அழுதவனுக்கு வெக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. துணிந்தவர்களுக்கு துக்கம் அல்ல. அப்படி வீர தீர செயல்களை சிரஞ்சீவியாக விளங்கக்கூடிய அனுமனை வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும்.
மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க பக்தி மிகுதியாகனா ஆன்மீக வழிபாடுகள் உங்கள் வெற்றிகளை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு தலங்களுக்கு செல்வீர்கள். கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக அனுமனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த 7.5 சனியினால் வருகின்ற பாதிப்புகள் எல்லாம் குறையும். மீன ராசிக்காரங்க பொறுமையாக கடந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். அதனால் பொறுமை, நிதானம், கவனம் அப்படிங்கிறது வேணும். 7.5 சனியினால் வருகின்ற தாக்கத்தை குறைத்து கொள்ள அனுமனை வழிபடும் போது நல்ல மாற்றங்கள் உண்டாகும். வடைமலை சாற்றுவது, வெற்றிலை மாலை சாற்றுவது, வெண்ணெய் சாற்றுவது, வெண்ணெயை கலந்து செந்தூரத்தை சாற்றுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும், மாற்றங்களை ஏற்படுத்திவிடும். மிகப்பெரிய உற்சாக நிலைக்கு இந்த அனுமன் ஜெயந்தி உங்களுக்கு வழி கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி அதை செயல்படுத்திவிடும். குலதெய்வ வழிபாடும் அனுமன் ஜெயந்தியை வழிபடும் போது நல்ல ஒரு மேன்மைகளை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே இந்த சனியோடைய இது நட்சத்திரமும் கண்டிப்பாக மூல நட்சத்திரத்தப்போ அனுமனை வழிபடும் போது ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் அனுமனின் முழு பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் கொடுக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.